ஒரு ஆராய்ச்சியாளர் அண்மையிலே பார்த்தோம். இரும்பு காலம் என்பது பழைய கற்காலம், புதிய கற்காலம் போய் வெண்கல காலம் போய் இரும்பு காலம் என்பது நாகரிகத்தினுடைய தொடக்கத்தை குறிப்பது. அந்த இரும்பு காலமே 4000 ஆண்டுகளுக்கு முன்பு தமிழகத்திலே தொடங்கிவிட்டது என்று ஒரு அறிஞர் தன்னுடைய ஆய்வுரையை முன்வைக்கிறார். அவருக்கு எழுத மட்டும்தான் தெரியும், மேடையிலே பேச தெரியாது என்றால் அந்த ஆய்வுரை எடுபடாது. நீங்கள் மருத்துவத்துறையிலே புதிய கண்டுபிடிப்புகளை செய்கிறவர்களுக்கு அந்த கண்டுபிடிப்புகளை அவர்கள் அந்த அவையோர் முன்னால் அவர்களுடைய மொழியிலே எடுத்து என்பது தெரிய வேண்டும். இயற்பியல் துறையினுடைய பெருந்தலைவர், பெரும் வழிகாட்டி என்றால் கலீலியோ கலீலியை சொல்ல வேண்டும். கலீலியோ கலீலி தான் இயற்பியல் துறையில் போதிய ஆய்வு கருவிகள் இல்லாத போதே புதிய கண்டுபிடிப்புகளை வெளியிட்டவர். அதுவரை ஒரு நம்பிக்கை இருந்தது. அது என்னவென்றால், இந்த புவியை சுற்றித்தான் கதிரவனும் மற்ற கோள்களும் நிலவும் சுற்றுகின்றன. இதற்கு புவி மைய கொள்கை என்று பெயர், ஜியோசென்ட்ரிக் பாலிசி என்று பெயர். இதை மறுத்து ஒரு கருதுகோளை கோப்பர்னிக்கஸ் முன்வைத்தார். இது சூரியனை சுற்றித்தான் புவியும் கோள்களும் வருகின்றன. இந்த கருதுகோளுக்கான சான்றுகளை அவரால் தர முடியவில்லை. இதை கலீலியோ தான் கொடுத்தார். இது பரிசுத்த வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிற புவி மைய கொள்கைக்கு விரோதமாக இருக்கிறது என்றுதான் போப்பரசர் அவரை போய் கேட்டார். அவர் சொன்னார், இது மதத்தின் நம்பிக்கை, இது அறிவியலின் நம்பிக்கை, இரண்டும் இருக்கட்டும் என்று பதில் சொன்னார். அதற்கு பிறகுதான் அவரை வீட்டுக்காவலில் வைத்தார்கள். ஆனால் கலீலியோனுடைய மிகப்பெரிய சிறப்பு, தன்னுடைய அந்த புதிய கண்டுபிடிப்பை அவர் லத்தீனிலே எழுதவில்லை, தன் தாய்மொழியாகிய இத்தாலிய மொழியிலே தான் எழுதினார். எழுதுவதிலே உறுதியாக இருந்தார். இந்த இந்திய நாட்டில் சிரமணர்கள் 4000 ஆண்டுகளுக்கு முன்னாலே தலையெடுத்தார்கள். வர்ண தர்மத்திற்கு எதிராக, சனாதனத்திற்கு எதிராக பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்ற கொள்கையை முன்னிறுத்தி இயக்கம் கண்டவர்கள் சிரமணர்கள். அதை செய்வதற்கு வழி தெரியவில்லை. அவர்கள் ஊரை விட்டு காடுகளுக்குள்ளே போனார்கள், கடுந்தவம் இயற்றினார்கள், பட்டினி கிடந்து உடலை வருத்தி கொண்டார்கள். அந்த சிரமணர்களின் தொடர்ச்சியாகத்தான் அறிவு தந்தை புத்தர் பிறந்தார். புத்தர் ஒரு புதிய கருத்தை முன்வைக்கிறார். நாம் தவம் இயற்றியதால் உண்மை வந்து விடாது, தம்மை வருத்தி கொள்வதால் வராது, அறிவு சிந்தனையால் வரும். மனிதர்கள் தன்னலத்தை வெறுத்து அறிவு புரட்சி செய்தால் வரும். இந்த கருத்தை அவருடைய சீடர்கள் சொன்னார்கள். இதை நீங்கள் வடமொழியிலே, சமஸ்கிருத மொழியிலே எழுதினால் மன்னர்களின் ஆதரவு கிடைக்கும். மன்னர்களின் ஆதரவு கிடைத்தால்தான் உங்களுடைய இந்த நம்பிக்கைகள் வளரும் என்று சொன்னார்கள். புத்தர் மறுத்தார். மக்கள் மொழியாகிய பாலி மொழியில்தான் என்னுடைய அறிவுரைகள் இடம்பெறும் என்று சொன்னார். வரலாற்றில் நாம் இன்றைக்கு மேடை இலக்கியம் என்று அழைக்கிற இந்த வாய்மொழி இலக்கியத்தினுடைய மகத்தான வெற்றி எது என்றால் அதுதான் பௌத்தத்தினுடைய வெற்றி. ஏனென்றால் புத்தர் எதையுமே எழுதியதில்லை. புத்தர் எழுதிய புத்தகம் என்று ஒன்று கூட கிடையாது. புத்தர் எல்லாவற்றையும் பேசினார், தொடர்ந்து பேசிக்கொண்டே இருந்தார். அவருடைய சீடர்கள் தான் பிற்காலத்தில் அவர் கூறியவற்றையெல்லாம் எழுதி, இது புத்தருடைய சிந்தனை, இதுதான் பௌத்தம் என்று மக்களிடம் வைத்தார்கள். மேடை இலக்கியத்தினுடைய வெற்றி தான் பௌத்தத்தினுடைய வெற்றி. அதுவே இன்னொரு சிக்கலுக்கும் வழிவகுத்தது. புத்தர் கூறாதவற்றை கூறியதாக காட்டி, கூறியவற்றை கூறாதவையாக மறைத்து ஒரு கூட்டம் புறப்பட்டது. அவர்கள் இதை வடமொழியிலே எழுதி மன்னர்களின் ஆதரவை பெற்றார்கள். உலகத்தின் முதற் பெரும் புரட்சியாளன் புத்தரை அவர்கள் புறக்கணிப்பதற்கு வழிகண்டார்கள். அதையெல்லாம் வென்றுதான் புத்தருடைய சீடர்கள் பௌத்தத்தை, அவர் பேசியதை கேட்டதை எழுதி மாற்றினார்கள். இதிலே நம்முடைய ஆசான் அண்ணல் அம்பேத்கருடைய பங்கு மகத்தானது.
அவரை வெறும் சட்டம் இயற்றியவராக சிறுமைப்படுத்தி காட்டிக் கொண்டிருக்கிறார்கள். அவருடைய மகத்தான படைப்புகளிலே ஒன்று புத்தரும் அவர் தம்மமும். புத்தா அண்ட் இஸ் தம்மா. இது அவர் எழுதிய நூல். அவர் எழுதிய இன்னொரு நூல் தி ரிடில்ஸ் ஆஃப் இந்துயிசம், இந்துவியத்தின் புதிர்கள். அம்பேத்கருக்கு இந்திய அரசமைப்பு சட்டத்தினுடைய வரைவு குழுவினுடைய தலைவராக இருந்த அம்பேத்கருக்கு புத்தரும் அவர் தம்மமும் என்ற நூலை வைத்துக்கொண்டு வெளியிட முடியவில்லை. அவர் வரைவு குழு தலைவராக இருந்தார், சட்ட அமைச்சராகவும் இருந்தார், நேருவின் அமைச்சரவையில் இடம்பெற்றார், பிறகு பதவி விலகினார். அவர் ஜவஹர்லால் நேருவுக்கு ஒரு கடிதம் எழுதினார். கௌதம புத்தருடைய 2500வது பிறந்த நாள் வருகிறது. அதற்காக ஒரு குழு அமைத்திருக்கிறீர்கள். புத்தரின் கருத்துக்களை பரப்புவது அந்த குழுவினுடைய வேலை. அந்த குழுவினுடைய தலைவர் ராஜேந்திர பிரசாத், என்னுடைய இந்த புத்தகம் புத்தரும் அவர் தம்மமும் என்பது புத்தரை சரியாக இனங்காட்டுகிற ஒரு நூல். நான் பல்லாண்டு காலம் இரவு பகலாக உழைத்து ஆய்வு செய்து இதை எழுதியிருக்கிறேன். இதை வெளியிடுவதற்கு 20,000 ரூபாய் கொடுத்து உதவுங்கள் என்று பண்டித ஜவஹர்லால் நேருவுக்கு அவர் எழுதினார். 20,000 ரூபாய் அந்த புத்தகத்தை வெளியிடுவதற்கு. இந்து திருமண சட்டம், இந்து சட்ட தொகுப்பு கொண்டு வருகிற முயற்சியில் எப்படி அம்பேத்கரை ஏமாற்றமடைய செய்தார்களோ அப்படித்தான் இந்த நூல் குறித்தும் நேரு அவருக்கு பதில் எழுதினார். அதற்காக ஒதுக்கப்பட்ட தொகை முழுவதும் செலவாகிவிட்டதாக ராஜேந்திர பிரசாத் சொல்லுகிறார். இவ்வளவுக்கும் நன்கொடை கேட்கவில்லை அம்பேத்கர். இந்த புத்தகத்தை வெளியிட்டு எவ்வளவு தொகை கொடுக்கிறீர்களோ அவ்வளவு புத்தகத்தை நான் உங்களுக்கு கொடுத்து விடுகிறேன் என்று கேட்டார். மறுத்துவிட்டார் நேரு. அதற்கு பிறகு சில ஆண்டுகளில், சில மாதங்களில் அவர் பௌத்தத்தில் சேர்ந்தார். அடுத்த சில மாதங்களில் அவர் மறைந்தார். அவர் இறந்த பிறகுதான் அந்த மகத்தான படைப்பு நூல் வடிவம் பெற்றது. இன்றைக்கு ஒரு முயற்சி எடுக்கிறார்கள் தமிழக அரசிலே. அம்பேத்கருடைய எழுத்துக்களை எல்லாம் தமிழிலே நூல் வடிவில் கொண்டு வர வேண்டும். கடந்த காலத்தில் மராட்டிய அரசு அம்பேத்கரின் நூல்களின் தொகுப்புகளை வெளியிட்டது. 17 தொகுப்புகளை பல தொகுப்புகளாக வெளியிட்டார்கள். பல கட்டுரைகளை நான் அதில் மொழிபெயர்த்து கொடுத்திருக்கிறேன். இந்த முயற்சி எடுக்கிறார்கள். அன்றைக்கு அம்பேத்கருக்கு இப்படி ஆதரவு கொடுக்க, துணை நிற்க யாரும் இல்லாமல் போனார்கள். அந்த நூல் வெளிவந்த காரணத்தினால்தான் நம்மால் இன்றைக்கு புத்தரை ஒழுங்காக தெரிந்து கொள்ள முடிகிறது. நமக்கெல்லாம் ஒரு கதை சொல்லி இருக்கிறார்கள். கௌதம சித்தார்த்தன் ஒரு நாள் வீதியிலே போனான். அப்போது அவன் முதியவர் ஒருவரை பார்த்தான், நோயாளி ஒருவரை பார்த்தான், சப ஊர்வலம் ஒன்றை பார்த்தான். இப்படியெல்லாம் நடக்கிறதா என்று அவன் இரவோடு இரவாக மனைவி குழந்தைகளை எல்லாம் விட்டுவிட்டு துறவு பூண்டு வந்து விட்டான். இது எவ்வளவு பெரிய புனைகதை, கட்டுக்கதை என்பதை அம்பேத்கர் சான்றுகளோடு இந்த புத்தகத்தில் நிரூபிக்கிறார். அப்படியெல்லாம் நடக்கவே இல்லை. இது எல்லாமே கட்டுக்கதை. நமக்கு போலவே புத்தர் வாழ்ந்த மண்ணுக்கு அன்றைக்கு ஒரு சிக்கல். காவிரி பங்கீட்டு பிரச்சனை போல ஒரு பிரச்சனை பக்கத்து பகுதியோடு. 2 பகுதியிலும் படை திரட்டுகிறார்கள். புத்தர் அமைதியை வலியுறுத்துகிறார். ஒரு கட்டத்திலே அவர் இந்த துயரங்களுக்கு காரணம் என்ன என்பதை தேடி மற்ற சிரமணர்களை போய் சேர்கிறார். அப்படி இன்றைக்கும் அண்ணல் அம்பேத்கருடைய இந்த புத்தகம், அவருடைய இந்த சிந்தனைகள் மேடை இலக்கியமாக நமக்கு கிடைத்திருக்கின்றன. மேடையிலே ஆங்கிலத்தில் மட்டும்தான் பேசத் தெரியும் என்று பெருமையாக சொல்லிக் கொண்டிருந்த தலைவர்கள் உண்டு. 67, 68 காலத்தில் தமிழ்நாட்டிலே தேசிய மாணவர் தமிழ் வளர்ச்சி குழு என்று அமைத்து தமிழ்த்தாயினுடைய சிலையை தமிழின் உருவமாக மேடையிலே அமர்த்தி தலைவர்களையெல்லாம் அழைத்து வந்து பேசச் சொல்வோம். திரிவிக காலத்தில் தொழிற்சங்க தலைவராக இருந்தவர் SCC அந்தோணி பிள்ளை.
HMS தலைவர், ஒரு மிகச்சிறந்த தொழிற்சங்க தலைவர். அவரை அரசு சிறையிலே அடைத்தது. அதற்கு எதிராக தெரிவிக்க பேசினார். SCC அந்தோணி பிள்ளை 90 வயது கடந்தும் முனைப்போடு தொழிற்சங்க பணி ஆற்றி கொண்டிருந்தவர். அவர் எங்கள் மேடையிலே வந்து பேசினால் எனக்கு தமிழிலே பேச தெரியாது என்று ஆங்கிலத்திலே தான் பேசுவார். அவர் எப்படி பேசுவதிலே கூட வியப்பில்லை. பொது உடைமை இயக்கத்தினுடைய தலைவர்களில் ஒருவராக வந்து காங்கிரஸிலே சேர்ந்தவர் சுப்பராயனுடைய மகன் மோகன் குமாரமங்கலம். 68ஆம் ஆண்டு சென்னையிலே ஒரு மாநாடு, தமிழ் வழி கல்வி பற்றிய மாநாடு. தஞ்சை ராமமூர்த்தி அவர்கள் தலைவராக இருந்து, வாடப்பாடி ராமமூர்த்தி பொருளாளராக இருந்து நாங்கள் எல்லாம் இயங்கிக் கொண்டிருந்த அமைப்பிலே அந்த மாநாடு. காமராஜ் அவர்கள் எங்களிடம் சொன்னார், இந்த மோகன் குமாரமங்கலத்தை கூட்டுவாங்கன்னே என்றார். அவரை அழைத்து வந்தோம். அவர் பேசத் தொடங்கினார். ஐ எம் கோயிங் டு ஸ்பீக் ஃபார் தமிழ் இன் இங்கிலீஷ். இதுதான் அவருடைய ஆரம்பமே. தமிழுக்காக பேச கூப்பிட்டுகிறேன், தமிழுக்காக நான் பேசப் போகிறேன், ஆனால் ஆங்கிலத்திலே பேசப் போகிறேன் என்றுதான் அவர் தொடங்கினார். தமிழ்நாட்டில் தமிழ் மக்களிடம் தமிழ் மக்களை திரட்டுவதற்கு, தமிழ் மக்களிடம் பொதுமை சிந்தனைகளை விதைப்பதற்கு அவர்களால் ஆங்கிலத்தில் தான் பேச முடியும். ஏன்னா அயல் நாடுகளிலே போய் கல்வி பயின்றவர்கள். இலங்கையிலே சினிமா பண்டாரநாயக்காவினுடைய கணவராக இருந்த சாலமன் பண்டாரநாயக்கா அயல் நாடுகளிலே படித்துவிட்டு இலங்கைக்கு வந்தார். அவருக்கு மேடையிலே ஆங்கிலத்திலே மட்டும்தான் பேச தெரியும். அவர் கிறித்துவர் வேறு. சிங்கள தலைவர்கள் சொன்னார்கள், நீங்கள் மதத்தை பௌத்தத்திற்கு மாற்றிக்கொள்ளுங்கள், மொழியை சிங்களத்துக்கு மாற்றிக்கொள்ளுங்கள், இல்லையில் இலங்கையில் நீங்கள் தலைவராக முடியாது என்றார்கள். அப்படி ஒரு மாற்றிக்கொண்டுதான் தலைவரானார். இந்த நிலை தமிழர்களுக்கு ஏற்படவில்லை. தந்தை செல்வா அவர்கள் ஒரு பாரட்லா படித்தவர், ஆனால் நல்ல தமிழிலே பேசுவார், மலேசியாவிலே பிறந்தவர். அவருடைய மதம் என்பது கிறித்தவ மதம். அவர் முறையாக தேவாலயத்திற்கு சென்று வழிபாடு செய்யக்கூடிய கிறித்தவர். ஆனால் அவரைத்தான் தேச தந்தை என்று தமிழர்கள் போற்றினார்கள். அவருக்கு மதம் அங்கே தடையாக வரவில்லை. அவருடைய மேடை இலக்கியம் என்பது அவரை முறையாக தமிழ் மக்களுக்கு அடையாளம் காட்டியது. எனவே நாம் சொல்ல வருவதை தெளிவாக சொல்ல வேண்டிய தேவை எல்லா தரப்பட்டவர்களுக்கும் இருக்கிறது. தமிழகத்திலே அரசியல் மாற்றங்களுக்கு பின்னாலே எத்தகைய பேச்சாற்றல், மேடை இலக்கியம் அமைந்திருக்கிறது என்பது இங்கே சொல்ல தேவையில்லாத செய்தி. இந்திய அளவிலே பார்த்தாலும் இந்தியாவிலே ஒரு விடுதலை இயக்கத்தை கட்டி வளர்த்ததிலே மேடை இலக்கியத்திற்கு மகத்தான பங்கு உண்டு. இந்த திருவாரூரிலே நின்று உங்கள் மத்தியிலே மேடை இலக்கியம் பற்றி பேசுவதிலே எனக்கு பெரும் மகிழ்ச்சி. ஏனென்றால் இங்கே என்னை அறிமுகப்படுத்திய துரைக்கண் ஐயாவார்கள் கூறியதிலே ஒரு சிறு திருத்தம். அது 61 அல்லது 62ஆம் ஆண்டு அறிஞர் அண்ணா அவர்கள் சிறையிலிருந்து விடுதலை செய்யப்பட்டு திருவாரூரிலே கீழ வீதியிலே வந்துதான் ஒரு பொதுக்கூட்டத்திலே உரையாற்றுகிறார். எனக்கு கருத்து தெரிந்த வயதிலே இருந்து என் தந்தை பள்ளியிலும் எனக்கு ஆசிரியர், வீட்டிலும் எனக்கு ஆசிரியர். அது போதாதென்று திருவாரூரிலே நடக்கிற பொதுக்கூட்டங்களுக்கெல்லாம் என்னை தூக்கி சென்று கேட்க வைப்பார். அவருடைய மிதிவண்டியினுடைய பின் இருக்கையிலே உட்கார வைத்து, மண்ணிலே உட்காரக்கூடாது என்று இன்றைக்கெல்லாம் நாற்காலி போடுகிறார்கள், அன்றைக்கெல்லாம் மண்ணிலே தான் உட்கார்ந்து பேச்சு கேட்க வேண்டும். தமிழகத்தினுடைய ஆகப்பெரும் தலைவர்கள், பேச்சாளர்கள் அவருடைய உரைகளை எல்லாம் கேட்க வைப்பார். தந்தை பெரியார், குன்றக்குடி அடிகளார், ஜீவானந்தம், பாலதண்டாயுதம், நாவலர் நெடுஞ்செழியன், கலைஞர் கருணாநிதி என்று அது ஒரு நீண்ட வரிசை, சொல்லிக்கொண்டே போகலாம். அந்த வகையிலே தான் அண்ணா அவர்களுடைய உரையை அன்றைக்கும் கேட்க போனோம். அண்ணா அவர்கள் பேச பேச ஏன் இதேபோல் நாம் பேசக்கூடாது, ஏன் பேச முடியாது? அண்ணா அவர்களின் உரையை கேட்டவர்களுக்கு தெரியும். கேட்டார் பிணிக்கும் தகையவாய்
கேளாரும் வேட்ப மொழிவதாம் சொல் என்ற வள்ளுவனின் இலக்கணத்திற்கு இலக்கியமாக உரையாற்றியவர் அவர். அவருக்கு ஈடாக ஒரு சொற்பொழிவாளரை காண்பது அரிது. தமிழிலும் ஆங்கிலத்திலும் வல்லமை மிக்க ஒரு சொற்பொழிவாளர். யாருடைய மனமும் புண்படாத அளவுக்கு எல்லோருடைய மனத்தையும் பண்படுத்துகிற பேச்சு அவருடைய பேச்சு. அன்னாருடைய அரசியலிலே எனக்கு அப்போதெல்லாம் ஈடுபாடு கிடையாது. ஆனால் அந்த பேச்சினுடைய வடிவம், கலை எனக்கு பிடித்திருந்தது. அடுத்த நாள் எங்களுடைய பள்ளிக்கூடத்தில், அன்றைக்கு கழக உயர்நிலைப் பள்ளியாக இருந்தது, தெற்கு வீதியில் இருக்கிற அந்த பள்ளிக்கூடம், இந்த பள்ளிக்கூடத்திலே என்னுடைய தலைமை ஆசிரியராக அப்போது இருந்தவர் சிவசண்முகம். அவருக்கு முன் தலைமை ஆசிரியராக இருந்தவர் PC கணேசன். அரசியலுக்காக தான் நடத்தி கொண்டிருந்த மாதவி பத்திரிகையை கைவிட வேண்டும் என்று பள்ளி நிர்வாகம் வலியுறுத்திய போது, இந்த வேலை போனால் போகட்டும் என்று தூக்கி எறிந்து விட்டு முழு அரசியலுக்கு வந்து இதழ் நடத்தியவர் அவர். அன்றைக்கு மாதவி, தென்றல் திரை என்று எத்தனையோ ஏடுகள் வெளிவந்து கொண்டிருந்தன. திராவிட முன்னேற்றக் கழகமானாலும், காங்கிரஸ் ஆனாலும், தமிழ் தேசிய கட்சி ஆனாலும், இந்த திருவாரூரிலே தெருமுனைக்கு தெருமுனை படிப்பகங்கள் இருக்கும். நாங்கள் எல்லாம் கவிழ்ந்தடித்து கொண்டு அந்த தாள்களை படித்துத்தான் எங்களுக்கான அரசியல் கல்வியை கற்கத் தொடங்கினோம். அந்த முறையிலே அன்றைக்கு பள்ளிக்கூடத்திலே திடலிலே கூட்டம். சீன படையெடுப்புக்கு எதிராக மக்கள் ஆதரவு தர வேண்டும் என்று கோருவதற்கான கூட்டம், நிதி திரட்டுவதற்கான கூட்டம். சிவசண்முகம் அவர்கள் நிகழ்ச்சி முடியப் போகிற நேரத்தில் மாணவர்கள் யாராவது விரும்பினால் இங்கு வந்து பேசலாம் என்று அழைத்தார். அப்படி அழைத்த போது நானும் என்னுடைய இருந்த மாணவன் நாராயணன், நாங்கள் 2 பேரும் மேடைக்கு போனோம். சிவசண்முகத்தை நோக்கி நாங்கள் போகிற போது ஆசிரியராக இருக்கிற என் தந்தை தொலைவில் இருந்து பார்த்து ஒரு ஊழியரை அனுப்பி, இவன் எதற்கு அந்த பக்கம் போகிறான், பிடித்து கொண்டு வாருங்கள் என்று அனுப்பிவிட்டார். நான் சிவசண்முகத்தோடு போய் ஒட்டி நின்று கொண்டேன். அதுதான் என்னுடைய முதல் மேடை பேச்சு. மேடை இலக்கியம் என்பது அப்படித்தான் தொடங்கியது. பிறகு ஒரு பேச்சு போட்டி, பாரதியாரை பற்றிய பேச்சு போட்டி, அதற்காக படித்து பேசினேன். அதற்கு பிறகு அதே பள்ளி திடலில் சிவசண்முகம் அவர்களுடைய முயற்சியில் ஒரு போட்டி ஏற்பாடானது. அந்த போட்டியில் மாணவர்கள் எல்லாம் இருப்பார்கள். பேச விரும்புகிற மாணவர்கள் முன் வருவார்கள். ஆங்கிலத்திலே பேச வேண்டும். உடனே அந்த நேரத்தில் கொடுக்கிற தலைப்பு, முன்னாலே தலைப்பு கொடுக்க மாட்டார்கள். அந்த நேரத்தில் தலைப்பு கொடுத்த உடனே பேச தொடங்க வேண்டும். எனக்கு தரப்பட்ட தலைப்பு நெவர் ஃபெயிலிங் ஃப்ரெண்ட்ஸ். நான் பேசத் தொடங்கினேன். ஐ ஹாவ் மை நெவர் ஃபெயிலிங் ஃப்ரெண்ட்ஸ், புக்ஸ் ஆர் மை நெவர் ஃபெயிலிங் ஃப்ரெண்ட்ஸ், தே டோன்ட் ஃபெயில் மீ, டோன்ட் ஃபெயில் எனிபடி என்று நான் ஆரம்பித்தேன். அதுதான் எனக்கு முதல் ஆங்கில உரையும். அதுதான் புத்தகங்களின் மீது உணர்வார்ந்த நேசத்தோடு நான் அதனை பேசினேன். அதனால்தான் நம்முடைய குழந்தைகளுக்கு, நம்முடைய தம்பிகள் தங்கைகளுக்கு, எதிர்கால தலைமுறைக்கு யார் துணை நின்றாலும், துணை நிற்கவில்லை என்றாலும் புத்தகங்கள் துணை நிற்கும். மாவீரன் பகத்சிங் தூக்கு மேடைக்கு அனுப்பப்படுவதற்கு முந்தைய நாள் இரவு அவனை மறுநாள் காலையிலே தூக்கிலிடப் போகிறார்கள். அவனை போய் சிறை அலுவலர்கள் அழைக்கப் போகிறார்கள். வெளியிலே கிளர்ச்சி மூழ்கிறது. எனவே நாளை காலை வரை காத்திருக்க முடியாது, இன்று மாலையே உன்னை தூக்கிலிடச் சொல்லி உத்தரவு வந்திருக்கிறார் என்று பகத்சிங் ராஜகுரு சுகதேவை தூக்கு மேடைக்கு அழைத்தார்கள். பகத்சிங், இந்த புத்தகம் படித்து கொண்டிருக்கிறேன், கொஞ்சம் பொறுங்கள் என்று பதில் சொன்னார். அந்த புத்தகம்தான் லெனின் எழுதிய அரசும் புரட்சியும். தூக்கு மேடைக்கு போகிற போது கூட அவன் அந்த புரட்சியின் வழிகாட்டியை படித்து கொண்டிருந்தான் என்பது வரலாறு. இன்னும் பல பேரை பற்றி நாம் இப்படி சொல்ல முடியும். நான் சிறை பற்றிய என்னுடைய எழுத்துக்களில் தூக்கில் செல்லக்கூடிய கைதிகள் அவர்களுடைய புத்தக படிப்பவருடைய வாசிப்பு பற்றி எழுதியிருக்கிறேன். என்னுடைய தகப்பனார் சொல்வார், நீ படித்து கொண்டே இரு, பட்டம் பெறுகிற வரை அல்ல, உயிர் இருக்கிற வரைக்கும் படித்து கொண்டிரு. ஏனென்றால் என்றைக்கு நீ படிப்பதை கைவிடுகிறாயோ அன்று முதல் நீ முட்டாளாகி விடுகிறாய் என்று சொல்வார். தாய் தமிழ் கல்விப்பணியை தொடங்கி
தமிழ் வழிப் பள்ளிகளை நிறுவியது பற்றி இங்கே குறிப்பிட்டார்கள். இந்த பணியை நான் சிறையிலிருந்து விடுதலையாகி வந்து தொடங்கவில்லை. சிறையில் தூக்கு கைதிகளுக்கான எழுத்தறிவு வகுப்புகள் இருந்துதான் இது ஆரம்பமாயிற்று. இன்றைக்கும் அப்படி பலர் அங்கே படித்து எழுத்தறிவு பெற்று வளர்ந்திருக்கிறார்கள். எப்போதுமே இங்கிலீஷுக்கு ஒரு மவுஸ் உண்டு. பல பேர் என்னை அணுகுவார்கள், இங்கிலீஷ் சொல்லிக் கொடுங்கள் என்று அணுகுவார்கள். என் தகப்பனார் மிகச்சிறந்த ஆங்கில ஆசிரியர். அவருடைய பெயரோடு சேர்த்து ரென்னன் மார்ட்டின் என்றே அவரை குறிப்பிடுவார்கள். ரென்னன் மார்ட்டின் இலக்கணத்திலே அவர் வல்லவர். அவருடைய மாணவர்களை கடந்த காலத்திலே நான் பார்த்திருக்கிறேன். கடைசியாக அவருடைய மாணவர் என்று திருவாரூரிலே நான் சந்தித்தது சரவணத்தமிழன் அவர்களைத்தான். அப்படிப்பட்ட ஒரு ஆசிரியர். அந்த முறையிலே எனக்கு அவர் ஆங்கிலம் கற்றுக் கொடுத்தார். நான் பல பேரிடம் சொல்வேன், அப்பாவிடம் நான் ஆங்கிலம் கற்றேன், அதற்கு பிறகு யாரிடமும் கற்கவில்லை என்று சொல்வேன். அப்படி ஒரு அடித்தளமான ஆங்கில அறிவை அவர் ஊட்டினார். சிறையில் இருக்கிற போது இந்த ஆங்கில தாளை மற்றவர்களுக்காக தமிழிலே படித்து காட்டுவதுண்டு. இதை பார்த்துவிட்டு எல்லோரும் எங்களுக்கு இங்கிலீஷ் என்று வருவார்கள். நான் ஒரே ஒரு நிபந்தனை தான் விதிப்பேன். நீங்கள் ஒரு ஊதியம் தர வேண்டும். 2 பேருக்கு நீங்கள் தமிழ் சொல்லிக் கொடுத்தால் நான் உங்களுக்கு ஆங்கிலம் சொல்லித் தருகிறேன் என்று தான் நிபந்தனை விதிப்பேன். அப்படி கல்வி முயற்சி என்பது புத்தகங்களோடு பழகுதல், பயிலுதல் என்பது தொடர்ச்சியான ஒன்று. நண்பர்களே, இலக்கியத்திலே மேடை இலக்கியம் என்று சொல்வது சொல்லிலேயே ஒரு முரண். ஏனென்றால் லிட்டரேச்சர் என்பது எழுதப்படுகிற இலக்கியத்தை தான் குறிக்கும், அதனுடைய மூலப்பொருளிலே. இன்றைக்கும் நாம் லிட்ரஸி என்று சொல்கிறோம். எழுத்தறிவுக்குத்தான் லிட்ரஸி என்று பெயர். எழுதவும் படிக்கவும் தெரிந்தால் மட்டும்தான் அவர் லிட்ரேட், எழுத்தறிவு உள்ளவர் எனப்படும். ஒருவருக்கு எழுத படிக்க தெரியாதென்றால் அவருக்கு நாம் வைத்திருக்கிற பெயர் இல்லிட்ரேட். தமிழிலே நாம் தற்குறி என்கிறோம். அவர் எழுத மாட்டார், அவருக்கு ஒரு குறிதான் போட தெரியும், அதற்கு மேல் தெரியாது. ஆனால் இந்த எழுத்திலக்கியமாக இருந்தது கடந்த காலத்தில். எழுத படிக்க தெரியாதவர்களுக்கும் இந்த இலக்கியத்தினுடைய சுவை, இந்த இலக்கியத்தினுடைய பயன் போய் சேர வேண்டும் என்பதால் ஓரல் லிட்ரேச்சர் என்று வழங்க தொடங்கியது, வாய்மொழி இலக்கியம். இந்த வாய்மொழி இலக்கியத்தை மேலும் செம்மைப்படுத்தி அதற்குரிய கலை வடிவங்களை கொடுத்த போது அது ஆரேட்டரி என்று மாறியது. இந்த ஆரேட்டரியினுடைய தமிழ் வடிவம்தான் நான் சொல்லக்கூடிய இந்த மேடை இலக்கியம் என்பது. இந்த மேடை இலக்கியத்திற்கென்று தமிழ்நாட்டிலே ஏராளமான உதாரணங்கள் உண்டு. திருவாரூரிலே யாரை நினைவு கூர்ந்தாலும் நினைவு கூறாவிட்டாலும் திருவிக்கு அவர்களை நினைவு கூற வேண்டும். திருவி கல்யாண சுந்தரம் அவர் திருவாரூரிலே பிறக்கவில்லை, ஆனால் அவருடைய சொந்த ஊர் இந்த திருவாரூர் தான். அவருடைய தகப்பனார் திருவாரூரிலே பிறந்தார். அவர் வளர்ந்து பெருங்காலம் சென்னையை ஒட்டி வாழ்ந்தவர். என்னுடைய படிப்பில் பெரும்பகுதி திருவிக்க நூலகத்திலே படித்தது. பள்ளிக்கூடத்திற்கு பக்கத்திலே இருக்கும். நான் வரும்போதெல்லாம் கேட்பேன், திருவிக்க நூலகம் இயங்கிக் கொண்டிருக்கிறதா என்று கேட்பேன். திருவிக்க அவர்களுடைய இலக்கியம் என்பது வெறும் அழகியல் சார்ந்த இலக்கியம் அல்ல. அவர் மிகுந்த அழகியலோடு எழுதக்கூடியவர். கவிதை ஒன்றை தவிர மற்ற எல்லா இலக்கிய வடிவங்களையும் அவர் சோதித்து பார்த்தவர். எல்லாவற்றிலும் பெரிது என்னவென்றால், இந்த மேடை இலக்கியத்தை ஏற்கனவே இருக்கிறவற்றை வைத்துக்கொண்டு செய்தவர் அல்ல, மேடை இலக்கியத்திற்கான புதிய கருவிகளை வார்த்து கொடுத்தவர் அவர். இந்த மேடையிலே நான் பேசுகிறேன், தலைவர் அவர்களே என்று அழைக்கிறேன். திருவிக்க மேடைக்கு வருவதற்கு முன்பு அக்கராசனர் அவர்களே என்று தான் அழைப்பார்கள். செயலாளர் என்ற சொல் தமிழிலே கிடையாது, காரியதர்சி என்று தான் குறிப்பிடுவார்கள். பொருளாளர் கிடையாது, பொக்கிஷதார் தான் உண்டு. இதையெல்லாம் மாற்றி நல்ல தமிழுக்கு கொண்டு வந்தவர்கள் தமிழ் மறுமலர்ச்சி இயக்கத்தினுடைய இரட்டை முன்னோடிகள் திருவிக்கவும் பாரதியும். இந்த 2 பேரும் தலையிடவில்லை, இந்த சொற்களிலே புதுவை கொண்டு வரவில்லை என்றால் இன்றைக்கும் நாம் வடமொழி கலந்த ஒரு கலப்பட தமிழிலே தான் மேடையிலே கூட பேசிக்கொண்டிருப்போம்.
திருவாரூரிலே நின்று பேசுகிற போது திருவிக்கி அவர்களை நினைவு கூறுவது மட்டுமல்ல, நான் முன்பே அண்ணா அவர்களை பற்றி குறிப்பிட்டேன். தந்தை பெரியார் ஒரு பெரிய இலக்கண நடையிலே பேசியவர் அல்ல. ஆனால் அவருடைய பேச்சின் அழகு அதிலே அடங்கி இருக்கிற உண்மைதான். உள்ளத்தில் ஒளி உண்டாயின் வாக்கினிலே ஒளி உண்டாகும் என்றானே பாரதி, அதற்கு இலக்கணமாக வாழ்ந்தவர் பெரியார். இதை சொன்னால் வருந்துவார்களா என்று கவலைப்படுவதை விட இதை சொன்னால் திருந்துவார்களா என்று கவலைப்பட்டவர் அவர். யாரும் அவர் பேசுவதை பற்றி குறையாக கருதவே மாட்டார்கள். அவருடைய நிறை எடை எத்தகையது, சின்னஞ்சிறுசுகள் கையிலே தூக்கி சுமக்க முடியாத எடை அது. எதையும் வெளிப்படையாக பேசுவார். தெப்பக்குள கரையிலே அவருடைய கூட்டம் நடந்து கொண்டிருக்கும், குளத்திலே தெப்பம் ஓடிக்கொண்டிருக்கும். ஐயா சொல்வார், தெப்பமா வெங்காயம் எப்படி மிதக்குதுன்னு உனக்கு தெரியுமா என்று சொல்வார். வழிபட வந்த பக்தர்களும் கைத்தட்டி சிரிப்பார்கள். அதுதான் பெரியாருடைய சிறப்பு. அவரை சொன்னால் ஆதரவு கிடைக்குமா என்பார்கள். அவர் சிந்தித்தார். அந்த சிந்தனையை உள்வாங்கி செயல்படுத்தியதால் தமிழ்நாடு இன்று அறிவற்றம் காக்கும் கருவி, அதுவே செருவார்க்கும் உள்ளழிக்கல் ஆகா அரண் என்பதற்கு நிரூபணமாக அரணாக எழுந்திருக்கிறது தமிழ்நாடு. அந்த அரணை சுற்றி மதில்களை எழுப்பி மட்டுமல்ல, உள்ளத்திலே காப்பரன்களை ஏற்படுத்தி உயர வைத்தது தந்தை பெரியாரின் மேடை இலக்கியம். கலைஞர் அவர்கள் இந்த கீழவீதியிலே பேசிய பேச்சுக்களை பல முறை நான் கேட்டிருக்கிறேன். அவருடைய உரைகளின் தொகுப்பு ஒன்று வந்திருக்கிறது. மேடையிலே வீசிய மெல்லிய பூங்காற்று, அதனுடைய தலைப்பு, அந்த தொகுப்பினுடைய தலைப்பு. அந்த தொகுப்பில் அரசியல் அல்லாத உரைகளை தொகுத்து கொடுத்திருக்கிறார்கள். திருமண விழாக்களிலே பேசியது, இலக்கிய விழாக்களிலே பேசியது, திரை விழாக்களிலே பேசியது என்று தொகுத்து கொடுத்திருக்கிறார்கள். நீங்கள் அந்த நூலை தயவு செய்து படிக்க வேண்டும். அது என்னவென்றால், எதை பற்றி பேசினாலும் அரசியலை உள்ளே வைக்காமல் கலைஞரால் பேசவே முடியாது. ஒரு சிலர் பேசுவதை காட்டிலும் பேசாமல் இருக்கும்போது பேசாததை பேச வைக்கிற ஆற்றல் கலைஞருக்கு உண்டு. கலைஞரின் 90வது பிறந்த நாளின் போது ஒரு மலர் வெளியிட்டார்கள். 90 பேரிடம் ஒரு கட்டுரை, எனக்கு பிடித்த கலைஞர், இதுதான் தலைப்பு. என்னிடம் கேட்டார்கள், கலைஞரா எனக்கு பிடிக்காதே என்று நான் சொன்னேன். இல்லை, உங்களுக்கு ஏதோ ஒன்று பிடித்திருக்கும், அதை எழுதுங்கள் என்றார்கள். நான் எழுதினேன், எனக்கு பிடித்த கலைஞர். யார் தெரியுமா? அது நெருக்கடி நிலை காலம், கூட்டமோடு அனுமதி இல்லை, ஊர்வலம் செல்ல அனுமதி இல்லை, கலைஞருக்கு கார் ஓட்டி செல்கிற கார் ஓட்டிக்கு கூட அனுமதி இல்லை. அவருடைய வீட்டுக்கு பார்க்க வருகிறவர்கள் அவர்களோடு உரையாடுவது முரசொலியிலே வரும். திருமணத்திற்கு வர முடியாதவர்கள் என்று ஒரு பட்டியல் வரும். அந்த பட்டியலை பார்த்து தெரிந்து கொள்ளலாம் அவர்கள் சிறையில் இருக்கிறார்கள் என்று நாம் தெரிந்து கொள்ளலாம். நேரடியாக அவர்கள் சிறையில் இருக்கிறார்கள் என்று வெளியிட முடியாது, தணிக்கையில் அடிபட்டு விடும். அந்த நேரத்தில் கலைஞர் அவர்கள் அண்ணா சாலையில் கையில் ஒற்றை கொடி ஏந்தி கொண்டு, துண்டறிக்கைகளை கையிலே வைத்துக் கொண்டு, அந்த துண்டறிக்கைகளை வழியெங்கும் கொடுத்து கொண்டே போனார். இதற்கு எத்தகைய துணிவு வேண்டும்? எந்த மேடையிலும் பேசுவதற்கு இல்லாத துணிவு. ஒரு வார்த்தை கூட பேசாமல் ஒரு இருள் சூழ்ந்த ஒரு காலத்தில் அந்த இருளை போக்குகிற ஒளியை அறிக்கைகளாக தானே தன் கைப்பட கொடுத்து செல்வதிலே இருக்க வேண்டும். இதைத்தான் நான் எனக்கு பிடித்த கலைஞர் என்று எழுதி கொடுத்தேன். பேசுவது பெரிதல்ல, ஆனால் அந்த துணிவை பெற்றுக்கொள்ள வேண்டும். அந்த முறையிலே தான் நாம் இந்த மேடை இலக்கியம் குறித்து நிறைய செய்திகளை சொல்ல முடியும். மேடை இலக்கியத்திலே புதிய வடிவங்கள் படைத்தவர்கள்
புதிய போக்குகளுக்கு வித்திட்டவர்கள். மேடை இலக்கியத்திலேயே மொழி தொண்டு ஆற்றியவர்கள். திருவிக்க போல, பாரதி போல மொழி தொண்டு ஆற்றியவர்கள். திருக்குறள் முனுசாமி அவர்கள் திருக்குறளை பற்றி பேசுவதை கேட்க வேண்டும். பெரிய வீச்செல்லாம் இருக்காது, ஆனால் அந்த நகைச்சுவை என்பது அவ்வளவு ஆழமாக இருக்கும். அப்படிப்பட்ட பல பேர் இருந்திருக்கிறார்கள். கடைசியாக நான் ஒன்று சொல்ல விரும்புகிறேன். மேடை இலக்கியத்திற்கென்று சில சிறப்புகள் உண்டு. அது என்னவென்றால், நீங்கள் புத்தகம் எழுதுகிற போது வாசகனை பார்த்து கொண்டு எழுத முடியாது. பிறகுதான் வாசகன் உங்கள் எழுத்தை பார்க்க வேண்டும். நான் மார்க்சின் மூலமுதலை மொழியாக்கம் செய்து, சிறையிலே மொழியாக்கம் செய்து, வெளியிலே வந்து அதனை பதிப்பிக்கிற சீர்மை பணியில் ஈடுபட்டிருந்தோம். மீண்டும் திருவாரூர் தான். ரா கிருஷ்ணய்யா இந்த ஊரிலே பிறந்தவர், இந்த ஊரிலே வளர்ந்தவர். அவருடைய தந்தை இங்கே வழக்கறிஞராக பணியாற்றியவர். மாஸ்கோவுக்கு சென்று 12 ஆண்டுகள் தங்கி பல அற்புதமான மொழிபெயர்ப்புகளை படைத்து கொடுத்தவர். கம்யூனிஸ்ட் கட்சி அறிக்கை அவருடைய மொழிபெயர்ப்பு. லியோடாஸாயினுடைய போரும் வாழ்வும் அவர்தான் மொழிபெயர்த்தார். உலகை குலுக்கிய 10 நாட்கள் அவருடைய மொழிபெயர்ப்பு. இந்த மொழிபெயர்ப்புக்கு எது இலக்கணம் என்று அவர் எனக்கு சொல்லி தந்தார். பேசும்போது எப்படி வாய்க்கு வழங்குவது போல் பேச வேண்டுமோ அதேபோல் எழுத்து இருக்க வேண்டும் என்று சொல்வார். ஒரு மொழிபெயர்ப்பை நான் எழுதி கொடுத்ததற்கு பிறகு அவர் சொல்வார், தியாகி, இப்படித்தான் நீங்கள் மேடையிலே பேசுவீர்களா என்று கேட்பார். மேடையிலே பேசும்போது எப்படி அதிலே இன்னோசை, தமிழுக்கென்று உரியது இலக்கணம் இலக்கியம் மட்டுமல்ல, இன்னோசை இருக்க வேண்டும். அந்த இன்னோசை ஒலிக்கிறதா என்று பாருங்கள். அதற்கு ஒரு வழி சொல்வார். நீங்கள் உங்கள் மேசையில் ஒரு வாசகன் உட்கார்ந்திருப்பதாக கற்பனை செய்து கொள்ளுங்கள். நீங்கள் எழுதும்போது அந்த வாசகன் உங்கள் கையை பிடித்து தடுக்கிறான். என்ன சொல்லி தடுக்கிறான்? நீ எழுதுவது எனக்கு புரியவில்லையே என்று தடுக்கிறான். வேறு மாதிரி எழுது என்கிறான் என்று நீங்கள் கற்பனை செய்து கொள்ள வேண்டும் என்று சொல்வார். நான் வழக்கமாக எங்கள் இயக்கத்திலோ வேறு இயக்கத் தோழர்களோ மேடை பேச்சிலே பழகுகிறவர்கள், பயிற்சி பெறுகிறவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்பார்கள். நான் ஒன்றுதான் சொல்வேன். எதிரிலே உட்கார்ந்திருப்பவர்களின் முகத்தை பார்த்து பேசுங்கள். நேரடியாக அவர்களோடு உரையாடுவது போல பேசுங்கள். நீங்கள் பேசும்போது 4 பேர் எழுந்து போனால் உங்கள் பேச்சை மாற்றி 4 பேரை உட்கார வையுங்கள். நீங்கள் பேசும்போது முன்னாலே இருக்கிறவர் முகத்தை சுளித்தால் பேச்சை மாற்றி அவரை சிரிக்க வையுங்கள். உங்கள் பேச்சை யார் வழிநடத்த வேண்டும் என்றால் எதிரிலே இருப்பவர்கள் வழிநடத்த வேண்டும், கேட்பவர்கள் வழிநடத்த வேண்டும். எழுத்துக்கு வாசகர்கள் வழிநடத்தினால் மேடை இலக்கியத்திற்கு அவையோர் வழிகாட்ட வேண்டும். இதுதான் மேடை இலக்கியத்தினுடைய இலக்கணம் என்று நான் சொல்வதுண்டு. நகைச்சுவை ததும்ப பல செய்திகளை சொல்வதற்கு மேடை இலக்கியம் வழிவகுக்கும். நம்முடைய குழந்தைகளுக்கு குட்டி கதைகள் சொல்லி புத்தகங்கள் நிறைய கதைகள் வந்திருக்கும். நிறைய இன்றைக்கு வருகின்றன. என் பேரன் வாங்கி வந்து ஓயாமல் படிக்கிறான். வாங்கி கொடுக்கவே முடியலை, அவ்வளோ படிக்கிறான். லெனின் என்று பெயர் வைத்தாலும் வைத்தோம், அவனுடைய படிப்பை தடுக்கவே முடியவில்லை, அப்படி படிக்கிறான். அந்த கதைகளிலே ஒரு பழைய கதை நமக்கு உண்டு. அது என்ன? முயலுக்கும் ஆமைக்கும் பந்தயம். முயல் வென்றது, ஆமை தோற்றது. ஆமை வென்றது, முயல் தோற்றது. மன்னிக்க வேண்டும், முயல் வென்றிருக்க வேண்டும், ஆனால் தோற்றது. ஏன் தோற்றது? முயலாமையால் தோற்றது. முயல் ஆமையால் தோற்றது, முயல் முயலாமல் விட்டதால் தோற்றது. இதுதான் முயலாமை என்பது. தமிழிலே இன்றைக்கு இல்லை, நெடுங்காலமாகவே இந்த ஆமை கதைகள் உண்டு. பொறாமை பற்றி பேசுவார்கள், பொச்சாவமை பற்றி வள்ளுவர் எழுதுவார். கல்வியை ஒரு அதிகாரத்திலே சொல்வார், கல்லாமையை இன்னொன்றிலே சொல்வார். இந்த கதைகள் நமக்கும் வேண்டும். இது கறி சமைப்பதற்கல்ல, புரட்டி போட்டு படகு விடுவதற்கல்ல. சொல் புரளாமை வேண்டும். உள்ளொன்று வைத்து புறம்பொன்று பேசும் உறவு களவாமை வேண்டும் என்றார் வள்ளுவர்.
அத்தகைய ஒரு நிலை நமக்கு வேண்டும். இங்கே இந்த வாய்ப்புக்கு நன்றி மறவாமை வேண்டும். நம்முடைய இலக்கியங்கள் எல்லாமே மேடை இலக்கியத்திலே வென்ற இலக்கியங்கள். பல தமிழ் இலக்கியங்கள் மதுரையிலே கழகத்தில் சங்க பலகையிலே வைத்து தேறியவை. கண்ணுதர் பெருங்கடவுள் கழகமுடு அமர்ந்து பன்னுறத் தெளிந்தாய்ந்த இப்பசுந்தமிழ் என்று திருவிளையாடற் புராணத்திலே குறிப்பிடுவார்கள். ஆக அதுவும் எழுதி கொண்டு வந்து கொடுத்து விட்டு போவதல்ல, முழவரிடம் அங்கே படிக்க வேண்டும். அந்த ஓசை நயத்தோடு அது வெளிப்படுத்த வேண்டும். அப்போதுதான் புலவர்கள் அதனை ஏற்றுக்கொள்வார்கள். அத்தகையதொரு வாய்ப்பை இந்த மேடை இலக்கியம் தமிழ் சமூகத்துக்கு வளர்ந்திருக்கிறது. இலக்கியத்தினுடைய வளர்ச்சிக்கு எல்லையே இல்லை. மேடை இலக்கியத்திலே இயலும் இசையும் கூத்தும் கலந்து பேச்சுக்கலையை வளர்க்க முடியும். மாமேதை லெனின் ஒரு புரட்சியை வழிநடத்திய தலைவர் மட்டுமல்ல, மிகச்சிறந்த சொற்பொழிவாளர். அவருக்கு இன்னைக்கெல்லாம் சொல்றாங்க கிரிக்கெட்டில் 360 டிகிரின்னு. அவர் 360 டிகிரி பேச்சாளர். நீங்கள் அந்த பழைய படங்கள் பார்த்தா தெரியும். சுற்றி சுற்றி தமிழ்நாட்டிலே அப்படி குறைந்தது ஒரு 180 டிகிரி சுற்றி சுற்றி பேசக்கூடிய ஒருவர் ஜீவானந்தம். நான் திருவாரூர் மேடைகள்லேயே பார்த்துருக்கேன். அவருக்கு மைக்கு எல்லா பக்கம் வைக்க வேண்டும், அப்போ தான் அவர் பேச்சையே கேட்க முடியும். அப்படி சுற்றி பேசுவார். அப்படிப்பட்ட பலவிதமான சொற்பொழிவாளர்களை, மேடை இலக்கிய வழிகாட்டுகளை நாம் இந்த ஊரிலே கண்டிருக்கிறோம். இந்த மேடை இலக்கியத்தை மேலும் வளப்படுத்துவோம். ஒவ்வொருவரும் பேச கற்க வேண்டும். ஒவ்வொருவரும் நயம்பட பேச கற்க வேண்டும். உள்ளடக்கத்தையும் உருவத்தையும் பெருக்கிக் கொண்டு பேச கற்க வேண்டும்.